நாங்கள் வந்து தலைவரோட வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பஞ்சாபில் வந்து ஒரு லேசி ஆஃப்டர்நூனாக நான் வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு சோஃபாவில் அப்படியே கூலாக படுத்துட்டு ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு கால் வந்தது ரிச்சர்ட் கிட்டேருந்து. சாருகேசி படத்தோட எடிட்டர் அவர். ஓகே ஏதோ ரிலீஸ் பற்றி பேசுகிறாரு அப்படின்னு அட்டென்ட் பண்ணால், ஓகே நாளைக்கு காலையில் 9:45க்கு நம்ம ரஜினி சாரை மீட் பண்ணுறோம், வந்துடுறீங்கல்ல அப்படின்னு. என்னது ரஜினி சாரா அப்படின்னு படுத்துட்டு அப்படியே எஞ்சி உட்காந்துட்டு இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல வா அப்படின்னு அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன். பட் நான் இருக்கிறது இங்கே பஞ்சாபில். பட் தலைவரை மீட் பண்ணோன்னா நம்மளால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டும் போட்டானோ, அதனால லெவல் கிட்ட சொல்லி உடனே நான் டிக்கெட்டுக்கு பார்க்க சொன்னேன். ஏன்னா மோடி சொன்னதுலேருந்து பாதி நேரம் ஃப்ளைட் இருக்க மாட்டேங்குது, டிக்கெட்ஸ் இருக்க மாட்டேங்குது, இருந்தால் ப்ரைஸஸ் எல்லாம் எகிரி போயிருந்தது. டிக்கெட் அவைலபிளாக இருந்தது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இமீடியட்டாக புக் பண்ணிட்டு இப்போ சென்னை கிளம்பி போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2:40 அரௌண்ட் கால் பண்ணாங்க. இப்போ வந்து பாருங்க 4 o'clock ஆகுது. ஒரு 10 minutesல பேக் பண்ணிட்டு சண்டிகருக்கு போயிட்டு இருக்கேன் ஃப்ளைட் ஏறதுக்கு. நான் போகிறது சென்னைக்கு வர்றது வந்து என் அக்கா கிட்ட மட்டும்தான் சொன்னேன். ஏன்னா பிக்கப் பண்ணுறதுக்கு யாராவது வேணும். ஸோ அவகிட்ட சொல்லிட்டு வர சொல்லியிருக்கேன். அம்மாவுக்கு தெரியாது, சர்ப்ரைஸ். வந்துட்டு அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டேன். சரி எதுக்கு வந்தேன் தெரியுமா? படம் ரிலீஸ் ஆகாது. நாளை காலைல ரஜினி சாரை மீட் பண்ண போறேன். எதுக்கு? சாருகேசி ப்ரமோஷன். ஹாய் தி டே ரெடி ஆயிட்டேன். ஸோ டைமுக்கெலாம் முன்னாடியே ரெடி ஆகி உட்காந்துருக்கேன். நைட்டு ஒழுங்காக தூங்கவும் இல்லை. வீட்டுக்கு ரீச் ஆனது 12:30, தூங்கினது 3 o'clock அண்ட் 6 o'clock எஞ்சி ரெடி ஆகிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். சாருக்கு வந்து இந்த புக்கு கிஃப்ட் பண்ணலான் இருக்கேன். இது வந்து அஷ்டவக்ர கீதா அண்ட் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவரோட எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்குது. ஹையஸ்ட் ஆஃப் தி நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த புக்கு நான் படிக்கும் போதே இந்த மாதிரி ரஜினி சாரை மீட் பண்ணுவோம் இந்த படத்தோட ப்ரமோஷனுக்குன்னு பல மாதங்களுக்கு முன்னாடி இந்த டாபிக் வந்தது. ஸோ அப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி அவரை மீட் பண்ணால் நான் இந்த புக்கை அவருக்கு ஒன்று கிஃப்ட் பண்ணணுங்க. பட் இது ரொம்ப லாஸ்ட் மினிட் பிளான். அதனால் என்னால் புதுசு வாங்க முடியல. என்னோட தான் நான் கொடுக்க போகிறேன். முடிஞ்சால் சார்கிட்ட இதை சொல்லியே கொடுப்பேன். நாங்கள் வந்து தலைவரோட வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதான் ஹஸ்கி வாய்ஸில் பேசிட்டு தலைவர் வீட்டில் அப்படி பிளான் பண்ணாதான் தெரியும். ராகவேந்திரா பாபா கட்டுங்க. பாபா ராகவேந்திரா வெயிட்டிங் ஃபார் தி லெஜெண்ட். எஸ், வெயிட்டிங் ஃபார் த லெஜெண்ட். அண்ட் இவர் தான் நான் சொன்ன ரிச்சர்ட். எனக்கு கால் பண்ணார். நேற்றே சொல்லியிருந்தாங்க. பஞ்சாப்லேருந்து 10 நிமிஷத்தில் பஞ்சாப் படம் வந்திருக்காங்க. இவர் தான் எங்கள் மூவி ப்ரொடியூசர் அருண் சார். என்னோட ஹலோ சார். இவர் தான் ரியா சார், பிஆர்ஓ. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் கொஞ்சம் ரஜினி சார் மாதிரியும் இருப்பார். டூ மச்மா ரஜினி சார்
தீவிர ரசிகன் கெட்டப் பார்த்துருவேன். இவர் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. ஆமாம், இவர் இல்லாமல் நாங்களே முதல்ல இங்கே இல்லை. தேங்க்யூ சார். நான் வந்து லகரி இருந்து வந்திருக்காரு, ஆடியோ கம்பெனிலேருந்து முருகன் சார், ராய் சுப்பன் சார். சாரு கேசியோட ஆடியோ ரைட்ஸ். ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களை சொல்லுங்களேன். ரம்யா பாண்டியன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இந்த மூவியில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மினி ரம்யா கிருஷ்ணன் ஆச்சோ படையப்பாவில் வந்து ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஈக்குவலாக ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மூவியில் ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்தது. நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் அண்ட் ஸ்டைலில் ஓகே, பெஸ்ட் விஷஸ் டு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சார் இவங்க அந்த டாக்டர் நல்லா இருக்கீங்களா சார்? படத்துல சிடிடி அது இருக்குது. அஷ்டவக்ர கீதான்னு சார் அவர் தான் எடிட்டர், படத்துக்கு எடிட்டர். இவர் வந்து ஆல் இன் ஆல் அலையேஷன் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாம் அவர் தான் பார்த்துக்காங்க. ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு வச்சிருக்காரு. ஒன்றும் இல்லை, ஸ்வீட் நீ கொடு. தேங்க்யூ சார். தலைவரோட தரிசனம்க்கு அப்புறம் வந்துட்டேன். ஸோ இன்னுமே ஒரு பார்ட் ஆஃப் மீ வந்து என்னால் முழுசாக நம்ப முடியல. நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு, அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த இடத்துல இருக்கும்போது, அவரை சுற்றி இருக்கும்போது அந்த ஆராவே வேறு. ஏன்னா நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், மாஸாக ஸ்டைலாக. அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரை நேரில் பார்க்கும்போது இருக்குது. அவர் ஆக்சுவலி ஐ திங்க் ஹியூமன் நேச்சருக்கெலாம் அப்பாற்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங், அப்படி தான் எனக்கு தோணுது. எல்லாருமே வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்கிறது அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து 100க்கு 100 உண்மை. அவரை சுற்றி அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஏன்னா இன்றைக்கி மீட் பண்ண வந்தவங்க எல்லாமே அவரை அண்ணாந்து பார்த்து ரஜினி சார் அவரை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆனால் அவருக்கு அவரை வந்து அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் மீறி ஒரு பயங்கரமான ஒரு சிம்பிளிசிட்டியை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாரு நம்மளுக்கு. ஸோ ரொம்ப 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 சந்தோஷம். இப்படி ஒரு லெஜெண்டை மீட் பண்ணது, இப்படி ஒரு ஹியூமன் பீயிங் அண்ட் இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதெல்லாம் என்னோடய ஃபோனில் இருந்த வீடியோ அண்ட் எனக்கு கிடச்ச ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது போக வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சுரேஷ் கிருஷ்ணா சார் சொன்னார், அவங்க பஞ்சாப்லேருந்து வந்திருக்காங்க. YGM சாரும் சொன்னார். அண்ட் நான் சொன்னேன், சார் இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் சொன்னாங்க, நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு. அப்படியா அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் பஞ்சாபில் எங்கே இருக்கீங்க அப்படி கேட்டார். லுதியானா சார் அப்படின்னு. அதுக்கப்புறமா லெவலை பற்றி சுரேஷ் சார் சொன்னார், இந்த மாதிரி ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் வந்து டீச்சராக இருக்காங்கன்னு. அப்படியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், 15 இயர்ஸ் வந்து ஃபுல் டைம் டீச்சராக இருக்கார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலி அவரை பார்க்கும்போது உள்ளே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. பட் அங்கே வந்து நம்ம வாயடைச்சு போய் நின்றுறோம். அவர் என்னை பார்த்தோன்னே வந்து படத்தில் பார்த்தேன், தமிழ் பேசுகிறீங்க அது மாதிரி ஏதோ சொன்னார். எனக்கு வந்து நான் என் சென்சஸில் இருந்தேனா இல்லை பாதி எனக்கு நான் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலையான்னு தெரில. நான் உடனே ஆமாம் சார் தமிழ் தான் அப்படின்னு சொன்னேன். படம் பார்த்தீங்களா சார்ன்னு கேட்டேன். பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் புக்கு கொடுத்தாரு சொன்னார். எனக்கு குருஜி கொடுத்துருக்காரு இந்த புக் அப்படின்னு சொன்னார்.
ஸோ இதெல்லாம் தான் சாரோட இந்த கான்வர்சேஷன். அண்ட் மெயினாக வந்து நான் ஃபோட்டோ வந்து தலைவரோட எனக்கு சோலோ பிக்சர் வேணும்னு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். அண்டு புக்கோட ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் சார் புக் இல்லாமல் ஒரு ஃபோட்டோன்னே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமராமேன்ட்ட வேறு சொன்னார், எடுத்துட்டிங்கன்னு சொல்லுங்கள், ஓகேவா அப்படின்லாம் கேட்டுட்டு தேங்க்யூ ஸோ மச் சார்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளெஸிங்ஸும் வாங்கி ஆட்டோகிராஃபும் வாங்கினேன். ஏன்னா பரசு வந்து என்கிட்ட சொன்னான், அக்கா எனக்கு அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னா. அது அப்புறமா தான் ஞாபகம் வந்தது. ஸோ ஓடி போய் அங்கேருந்து ஒரு பேப்பரை அவங்க பிஆர்ஓ கிட்டேருந்து வாங்கிட்டு நான் வந்து சார்கிட்ட ஆட்டோகிராஃபும் வாங்கிட்டேன். ரொம்ப மன திருப்தியான ஒரு மீட்டிங். அண்ட் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த YG மகேந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும். சுரேஷ் கிருஷ்ணா சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரிச்சர்ட், உங்களுக்கும் தேங்க்யூ. அண்ட் சாருகேசி படத்துக்கு நம்மளோட தலைவரோட பிளெஸிங்ஸும் இருக்குது. அண்ட் நீங்கள் எல்லாமும் கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ தலைவர் ஸ்டைலில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.